Pentecost was the turning point of Peter. பெந்தேகோஸ்தே பேதுருவுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக இருந்தது. Let it be yours too. அது உங்களுடைய வாழ்க்கையிலும் திருப்புமுனையாக காணப்பட வேண்டும். Peter was a completely transformed person. பேதுரு முற்றிலுமாக மாற்றப்பட்ட ஒரு மனிதனாக காணப்பட்டார். Before Pentecost he was very reactive. பெந்தேகோஸ்தேக்கு முன்பாக அவர் உணர்ச்சிபூர்வமான நபராக இருந்தார். But after Pentecost we can see he submit to the voice of God. ஆனால் பெந்தேகோஸ்தேக்கு பிறகு அவர் தேவனுடைய சத்தத்திற்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தார். Before Pentecost he was very coward. பெந்தேகோஸ்தேக்கு முன்பாக அவர் கோழையான நபராக இருந்தார். Then we can see after Pentecost he became courageous. பெந்தேகோஸ்தேக்கு பின்பாக அவர் மிகவும் தைரியமான ஒரு மனிதனாக மாறினார். Before Pentecost he denied Jesus. பெந்தேகோஸ்தேக்கு முன்பாக அவர் இயேசுவை மறுதலித்தார். And after Pentecost he died for Jesus. He was faithful to Jesus. ஆனால் பெந்தேகோஸ்தேக்கு பின்பாக அவர் இயேசுவுக்காக மரித்தார். இயேசுவுக்காக அவர் உண்மையாக காணப்பட்டார். Pentecost transformed Peter. பெந்தேகோஸ்தே பேதுருவை முற்றிலுமாக மாற்றியது. Let that Pentecost transform even us. அதே பெந்தேகோஸ்தே அனுபவம் உங்களையும் என்னையும் முற்றிலுமாக மாற்றட்டும். Because the Spirit who transformed Peter is the same Spirit who is working in you. பேதுருவை மாற்றிய அதே ஆவியானவர் தான் இன்று உங்களுக்குள்ளும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Hallelujah. 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 Let's give ourselves to transform. Let's give ourselves to the Spirit to transform us. நாம் தேவ ஆவியானவரிடம் நம்மை ஒப்புக்கொடுப்போம்.